அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் புதையல் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 20/11/2025 தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் இந்த வாரம் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் தனஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாருங்க. சுக்கிரனும் புதனும் தன் வீடுகளை மாற்றி அமர்ந்திருப்பதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசினியர்களுக்கு புதிய பாதை புலப்படும். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கை கொடுங்க. ஆலய தரிசனங்களும் ஆன்மீக பயணங்களும் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. உங்களுடைய ராசிக்கு வரையாதிபதியான சூரியன் தனஸ்தானத்தில் இருப்பதால் திடீர் விரயங்கள் உண்டு என்றாலும் அதை சமாளிக்க முன்னதாகவே அதற்குரிய தொகை வந்து சேரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலேயே முக்கிய கிரகமான சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று ராகுவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். இக்காலகட்டம் முழுவதுமே கும்பராசியில் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு 6க்கு அதிபதி சனி 6ஆம் இடத்திலேயே வக்ர நிவர்த்தி பெறுவது யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இதன் காரணமாக வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது மகிழ்ச்சி தரும் விதத்தில் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகுங்க. வளர்ச்சி அதிகரிக்கும். இந்த நேரத்தில் இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீங்க. தொழில் திட்டங்கள் நிறைவேற இருக்குதுங்க. உத்தியோகத்தில் விருப்ப ஓய்வு மூலம் வெளிவந்து புதிய முயற்சியில் ஈடுபட்டு பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள முன்வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம துலாம் ராசியில் இந்த வாரம் முழுவதும் சுக்கிரன் சஞ்சரித்து உங்களுடைய ராசிக்கு புத சுக்கிர யோகம் ஏற்படுகிறதுங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் அவர் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் பொருளாதார பற்றாக்குறை அகலுங்க. புதிய முயற்சிகள்ல அனுகூலம் கிடைக்க இருக்கு. குடும்ப நீண்ட நாட்களாக நிலவி வந்த பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வருங்க. குறிப்பாக பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட இருக்கு. நூதன பொருட்களின் சேர்க்கை உண்டுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல தசாபுக்திகளின் அடிப்படையில் ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாகும். இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சகத்தில் தற்போது செவ்வாய் சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. குறிப்பாக தொழில் நடக்கும் இடத்தை மாற்றம் செய்ய விரும்புவீங்க. நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்ல விதமாக நடைபெறுங்க. உடன் பிறந்தவர்கள் பகை மறந்து செயல்படுவாங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியும். உடல் நலன்ல மட்டும் சிறு சிறு தொல்லைகள் வந்து அலைமோதுங்க. எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. லாபஸ்தானத்திற்கு குரு பகவான் அவரது உச்சகதியில் சஞ்சரிப்பது நல்ல பலனை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளான நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு, குழந்தை பிறத்தல் போன்றவை நிகழ இருக்கு. அவற்றின் காரணமாக குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலை உருவாகுங்க. திருமண முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு. நிரந்தர நோய்களுக்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கும் கூட உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணலாங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்குதுங்க. வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சிக்கும் கன்னிராசி என்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி உறுதிங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் பாக்கியமும் உள்ளது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாக எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்திற்கு அதிகாரம் படைத்த சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து கும்பராசி அனுகூலமாக சஞ்சரிப்பதால் வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் பணி உத்தரவு கிடைக்க பெறுவாங்க. தற்காலிக பணிகளில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்க இருக்கு. வெளிநாடுகளில் பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு
முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்கு. பதவி மாற்றம், நிறுவன மாற்றத்திற்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போ தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தக துறையினருக்கு மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கும் கையில் உள்ள வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கு கிரக நிலைகள் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் விஸ்தரிப்பு திட்டங்களை இக்காலகட்டங்கள்ல ஆரம்பிக்கலாங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்க வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொழில் கூட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறு உள்ளத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. புதிய முதலீடுகள்ல திட்டமிட்டு நீங்கள் இறங்கலாங்க. புதிய கிளைகள் நிறுவனங்களை ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாகவும் இந்த வாரம் இருப்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு 20/11/2025 முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஆலைச்சலும் உழைப்பும் சற்று அதிகமாக இருந்தாலும் நல்ல வாய்ப்புகள் எளிதில் கிடைக்க இருக்கு. அதன் காரணமாக வருமானம் உயர இருக்குதுங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு ஒரு சிலருக்கு அமைய இருக்குதுங்க. செல்வாக்கு அதிகரிக்கும். கர்நாடக சங்கீத வித்வான்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், ஆன்மீக உபன்யாசர்கள் ஆகியோருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் நிகழும் நிகழ்ச்சிகள்ல பங்கேற்க வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக வருமானம் உயர இருக்குதுங்க. செல்வாக்கும் புகழும் அதிகரிக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் சுக்கிரனும் சனி பகவானும் பிரதானமானவர்கள். இவ்விரு கிரகங்கள் தற்போது அரசியல் துறை அன்பர்களுக்கு மிகவும் சாதகமாக வலம் வருகிறாங்க. கட்சியில் ஆதரவு பெருக இருக்கு. உயர்மட்ட தலைவர்களுடன் நேரிட தொடர்பு ஏற்பட இருக்கு. அதனால் எதிர்கால நலனில் கை கொடுக்குங்க. ஒரு சிலருக்கு கட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரை அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை தனது பூரண கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டுள்ள கிரகம் புதன் அவர். ஆதலால் தான் அவரை வித்யாகாரகன் என போற்றுகிறது ஜோதிட கலை. எவரது ஜனன கால ஜாதகத்தில் புதன் பலத்துடன் இருக்கிறாரோ அத்தகைய அன்பர்களுக்கு கல்வியே செல்வாக்காகும். இதனை மகாகவி காளிதாசரின் நூலாகிய உத்தர காலமிருதம் என்னும் நூல் விவரிக்குது. அது மட்டும் இல்லாம அறிஞர்களின் ஜாதகங்களில் புதனும் சந்திரனும் உச்சகதி இருப்பதை உங்களால் காண முடியுங்க. கன்னிராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே செவ்வாய் பூரண பலம் பெற்று திகழ்வதால பயிர்கள் செழித்து வளர இருக்கு. விவசாயத்திற்கு அத்தியாவசியமான தண்ணீர் வசதியும் மற்ற வசதிகளும் குறைவின்றி கிடைக்க இருக்குதுங்க. புதிய கால்நடைகள் சேருங்க. அவற்றின் பராமரிப்பில் பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு 20/11/2025 முதல் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெரும்பான்மையான கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் விருப்பங்கள் அனைத்து நிறைவேற இருக்குதுங்க. வக்ர சனி பகவானும் ராகுவும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை திருப்திகரமாகவே இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் அன்றாட பணிகள்ல ஆர்வத்தை மேம்படுத்தும் விதமா அமையிருக்கு. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. விவாகத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் வருவர்களுக்கு நிச்சயம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் ஏற்கனவே திருமணமாகி புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கும் கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு. அதே போல் கருவுற்றுள்ள பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் நிச்சயம் என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. கை கால் குடைச்சல் முதுகு வலி ஆகியவை வெகுவாக குறையும். மருத்துவ சிகிச்சை நல்ல பலனை அளிக்குங்க. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு கொடுப்பதில் சனி பகவானும் ராகுவும் இணையற்றவர்கள். அதே போன்று கெடுப்பதில் தன்னிகரற்றவர்கள்.
இவர்கள் இருவரும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் அவர்கள் கொடுப்பதை எதிர்காலத்திற்கு என்று சேமித்து வைத்துக் கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த கார்த்திகை மாதம் முதல் வாரமாக இன்றைய நாட்கள் அமைவதால இந்த கார்த்திகை மாதத்தினுடைய நாயகனான முருகப்பெருமானை தினந்தோறும் வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.